ஒரு சிறுவனுக்கு ஒரு அழகான சுவையான மனம் வீசக்கூடிய ஒரு மாம்பழம் கிடைக்கிறது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த மாம்பழத்தை நான் மட்டும் வைத்துக்கொள்ளணும், இதை நான் வச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வைத்து கொண்டான். அவனுக்கு சாப்பிட மனமில்லை. ஏனென்றால் அடுத்தது தீந்து போயிருமே என்று சொல்லி அதை முகர்ந்து முகர்ந்து பார்த்து மகிழ்கிறான். ஐயோ சூப்பரா இருக்கே, சூப்பரா இருக்கேன்னு. 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது, 4-5 நாள் ஆனவுடன் அந்த பழம் அழுகி வீணாகி விட்டது. என்ன நண்பர்களே, மாம்பழத்தை சொன்னோன்னே உங்களுக்கு வேற என்ன ஒன்றும் தோணலையா? இதே போலதான் இயேசு சாமி நல்லவர்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும்ல. நாமளும் அவரை வச்சுக்கிட்டே இருந்து டேஸ்ட் பண்றதே இல்லை. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க ருசிச்சிருக்கிறீங்களா? நீங்க நல்லவன் ருசிச்சிருந்தா மாம்பழத்தை எப்படி டேஸ்டா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுப்போமோ, அதே போல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இயேசு நல்லவன் சொல்லியிருப்போமே.